அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட கடை ஊழியர்கள் கல்வித்தகுதி அடிப்படையில் மாற்றுப்பள்ளி வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கோரிக்கை மனு அளிக்க வந்திருக்கிறோம். ரெண்டாவது, இதில் 500 மீட்டருக்குள்ள கடைகளை மூட வேண்டும் என்ற பிறப்பித்த உத்தரவானது டாஸ்மாக் கடைகள் மட்டுமே அடைக்கப்பட்டு வருகிறது. இதில் FL2 என்ற மடமையில் மன்றம் முழுமையாக அது கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுவும் கோயில் அருகில் கல்வி நிலையங்கள் அருகில் பேருந்து நிலைய அருகில் இன்னும் செயல்பட்டு தான் இருக்கு. இதுபோக அந்த உத்தரவானது FL2க்கும் பொருந்தும். சரியான அந்த 500 மீட்டர் என்பதை அளவை மறுபடியும் பரிசீலனை செய்து முறையாக இதுக்கு திட்டமிட்டு இந்த கடைகளை மூடுவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, இப்போ 10 மணிக்கு கடையை மூட வேண்டும், 10:01க்கு உள்ள இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் கடைகளை அச்சுறுத்தி வருகிறார்கள். அது மீண்டும் நாங்கள் 9:30 மணி அளவில் கடையை விற்பனை முடித்துவிட்டு 10 மணி வரை அரை மணி நேரம் அலுவலகத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதற்காக கணக்குகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதற்காக அந்த அரை மணி நேரம் என்பதை முடித்து நாங்கள் கணக்கு பார்ப்பதற்காக உத்தரவு மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் இந்த கோரிக்கை மனு பதிவுபட்டுள்ளது. மீண்டும் இந்த மூடப்பட்ட கடை ஊழியர்களை கல்வி தகுந்த போல் பிற மாற்றுத்துறையில் மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இரண்டாவது, இந்த துறையில் பணிபுரியக்கூடிய டாஸ்மாக் ஊழியர் பெரும் மனு உளைச்சலில் பணி செய்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், இப்போ தற்போது ஊடகங்களில் ரூபாய் 10 கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது என்று ஒரு செய்திகள் பரப்பப்பட்டு தொடர்ச்சியாக இந்த 4-5 நாட்களாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. நிர்வாகம் காலி பாட்டில்களை 10 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கி திரும்பி கஸ்டமர் கொடுக்கும்போது காலி பாட்டிலுக்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தான் இந்த 10 ரூபாய் என்பது அந்த பாட்டிலுக்காக வேண்டி வாங்கப்படுகிறது. திருப்பி அந்த வாடிக்கையாளர் கொடுக்கும் பட்சத்தில் திருப்பி கொடுக்கப்படுகிறது. அந்த 10 ரூபாய் புரிதல் இல்லாமல் கூடுதலாக வாங்குகிறார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை ஊடகங்களை பரப்பப்பட்டு வருகிறது. அந்த வாட்ஸ்அப் தளங்களிலே, இன்ஸ்டாகிராம் இது போன்ற பரவலாக பத்திரிகைகள் வருவதை நாங்கள் உண்மையிலே மறுக்கிறோம். இது தவறான செய்தி. இதை முற்றிலுமாக தமிழக அரசு இது போன்ற பொய்ச் செய்திகளை பரப்பும் நபர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த டாஸ்மாக் ஊழியர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 10 ரூபா நீங்க எந்த கடையிலையும் வாங்கல சார். இப்போ ஆட்சியை மாற்றம் வீடியோட நீங்க தந்தா அப்ப மேல நடவடிக்கை எடுத்துவீங்களா சார்? வீடியோ பரப்பப்படியதான் சொல்லுது. நேத்து நைட்டு நானே போய் பேசிட்டு வந்திருக்கிறேன். 10 ரூபா கூடுதலா இப்படிதான் வாங்குவேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ இருக்குது. அது பொய் செய்தின்னு எப்படி நீங்க சொல்ல போகுது சார்? இல்ல சார், அது காலி பாட்டிலுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா? அப்போ இல்ல சார், விக்கிறது இல்ல. காலி பாட்டில் 10 ரூபா கூடுதலா வாங்க சொல்லி பக்கத்துல அந்த 10 ரூபா வாங்குறத நிறுத்த சொல்லுங்க. சொல்லக்கூடாது. எது பொய் செய்தி? நான் தான் எடுத்து வீடியோ வச்சிருக்கேன். இப்ப நான் ஒளிபரப்ப வைப்போம். இல்ல, நீங்க அதான் சொல்லவா, நான் இதுல காலி பாட்டில் 10 ரூபா வாங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. சிவகுமார், டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தோட மாவட்ட செய்தின்னு மட்டும் சொல்லாதீங்க. அதை வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் அங்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க?
அது